வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை 2027 டிசம்பர் வரைக்கும் எப்படி இருக்கும்? அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 5 புதன்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு எல்னினோ எல்னினோ சூப்பர் எல்னினோ என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே. எல்னினோ என்றால் என்ன? காட்டப்படுகின்ற வரைபடம் அமைப்பு இப்பொழுது இருக்கிறதா? உருவாவதை தான் அந்த அளவிற்கு மிக பயங்கரமா மிரட்டலோட அதை அறிவித்துக் கொண்டிருக்கிறது உலகத்தில் உள்ள அனைவருமே. அப்படிப்பட்ட அமைப்பு இன்னும் உருவாகவில்லை. கண்டிப்பாக அது இந்த ஆண்டின் டிசம்பர் மாதத்துக்கு பிறகுதான் அந்த மாதிரி அமைப்பு உருவாகும். ஒருவேளை வடகிழக்கு பருவமழை காலத்தில் உருவாகலாம். தென்மேற்கு பருவமழை காலத்தில் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை பின்மழையாக செப்டம்பர் அக்டோபரிலே ஆகஸ்டில் இருந்து ஆகஸ்ட் 18க்கு மேல் செப்டம்பர் அக்டோபர் அதை விட அதிகமாக அக்டோபர் முன் 15 தேதி தென்மேற்கு பருவமழையாகவும் அக்டோபர் பின் 15 தேதி வடகிழக்கு பருவமழையாகவும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி முன் 10 தேதி வடகிழக்கு பருவமழையாகவும் பலத்த மழை இருக்கும். ஜனவரியிலையும் மழை தொடரும். ஆனால் பிப்ரவரியிலிருந்து வெயில் கொஞ்சம் அதிகரிக்கும். சரி, எல்னினோ என்றால் என்ன? பசிபிக் பெருங்கடல் வெப்ப உயர்வு. எல்னினோ என்றால் அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்தல், ஆசிய பக்கம் வெப்பம் குறைதல். ரெண்டு பக்கமும் சமமா இருந்தா நியூட்ரல். ரைட். இப்ப அமெரிக்க பக்கம் வெப்பம் எவ்வளவு இருக்கு? குறைந்த பரப்பிலே தென் அமெரிக்காவோட வடக்கு பகுதியை ஒட்டிய பசிபிக் பெருங்கடல்ல 31 டிகிரி 30 டிகிரி இருக்கு, குறைந்த பரப்பில் இருக்கு. ஆசிய பக்கம் ஜப்பான் முதல் பிலிப்பைன்ஸோட தெற்கு பகுதி வரைக்கும் இந்தோனேஷியா வரைக்கும் 31 டிகிரி இருக்கு, 30 டிகிரி பரவலா இருக்கு. ஓரிரு இடங்கள்ல 32 கூட தைவானை ஒட்டி இருக்கு. அந்த 32 டிகிரியை நோக்கித்தான் இப்போ டால்பின் புயல் போய்கொண்டிருக்கு. அங்கே போய் சீனாவையும் தைவானுக்கு வடக்கு புறமாக சீனாவையும் தென்கொரியா வடகொரியாவையும் தாக்க போகுது. ஜப்பான் மற்றும் தென்கொரியா வடகொரியா சீனாவிற்கு வெள்ள பாதிப்பை, கடுமையாக வரலாறு காணாத வெள்ள பாதிப்பை பாருங்கள். 8ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்க போகிறது, ஊடகங்கள் எப்படியெல்லாம் செய்திகள் வரப்போகிறது என்பதை பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு பாதிப்புக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகுது. ரைட். நாம இதை முன்கூட்டியே அறிவித்திருந்தோம். பசிபிக் பெருங்கடலின் மத்திய பகுதியிலிருந்து வெப்பம் உயர்ந்திருக்கு. பசிபிக் பெருங்கடலின் மத்திய பகுதியிலிருந்து நிகழ்வுகள் உருவாகி வலுவான புயலாகி சீனாவை தாக்கும் என்றும், ஹாங்காங்கு அடுத்தபடியா வரும் என்றும், அதற்கு அடுத்தபடியா தென்சீன கடற்பகுதிக்குள் நுழைந்து வியட்நாம் கம்போடியா வழியாக அது வடக்கு இந்திய பெருங்கடல், சரி வடக்கு இந்திய பெருங்கடலின் வங்கக்கடலின் வடக்கு பகுதிக்கு வரும் என்றோம். அதன் அடிப்படையில இப்பொழுது இந்த டால்பின் புயல் சீனாவை தாக்கிய பிறகு அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள், தாழ்வு நிகழ்வுகள் சீனாவின் தெற்கு பகுதி வழியாக வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக வங்கக்கடலுக்கு வரும். இப்பொழுது இருந்து கொண்டிருக்கூடிய இந்த காற்று சுழற்சி நாம் முன்கூட்டியே சொன்னோம். ஜூலை இறுதி ஆகஸ்ட் 1 10 தேதி வரைக்கும் வலுவாக தென்மேற்கு பருவமழை இருக்கும். அப்பொழுது அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும். அது அணைகளை நிரம்பாவிட்டாலும் நிரம்பும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும் என்று சொல்லியிருந்தோம். கேரளாவிற்கும் அச்சுறுத்தல் கொடுக்கும் என்று சொல்லியிருந்தோம். கபினி அணை நிரம்பும் என்று சொல்லியிருந்தோம். குறிப்பாக அதையும் நீண்ட கால அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். ஆகஸ்ட் 10க்கு மேல் 5 நாள் இடைவெளி கொடுக்கும். அந்த இடைவெளியை கண்டு அச்சப்படாதீர்கள் சொல்லியிருக்கிறோம். புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ இந்த பருவமழை பெய்யும் என்று நீண்ட கால அறிக்கையிலேயோ யாரும் சொல்லவில்லை. வறட்சி, கடுமையான வறட்சி, கடுமையான நெருப்பு போன்ற ஒரு அனல். நாம் எல்லாம் என்ன செய்ய போறோம்? ஐயோ, வார்த்தை, எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வார்த்தை நமக்கெல்லாம் வர மாட்டேங்குது. அந்த அளவிற்கு அச்சமூட்டு வகையில வார்த்தைகள் எல்லாம் ஊடகங்கள் கடுமையாக அச்சுறுத்தி. நம்ம என்ன சொன்னோம்? கண்டிப்பா ஆகஸ்ட்ல முதல் வாரத்துல காற்று சுழற்சி உருவாகும், மழை இருக்கு சொன்னோம். அதுவும் குறிப்பாக நெருங்கும் பொழுது இலங்கை அருகே காற்று சுழற்சி உருவாகும், காற்றை குவிக்கும். குஜராத்துக்கு போகக்கூடிய காற்று 2ஆக பிரிந்து கேரளாவில் வந்து ஏறி கேரளாவிற்கு அச்சுறுத்தலை மழைப்பொழிவை கொடுக்கும்னு சொன்னோம். அப்புறம் குற்றால அருவிக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும்னு சொன்னோம். காட்டாற்று வெள்ளம் குற்றால அருவியில வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது, கேரளாவிற்கும் நிலச்சரிவை ஏற்படுத்தியது. இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்னினோ உருவாவதற்கு சாதகமாக இருக்கு. அதாவது உருவாகி இருக்கிறது என்று அவருடைய கணக்கு. ஆசிய பக்கம் வெப்பம் குறைய வேண்டுமே, இது எந்த வகை எல்னினோ என்று சொல்வது?
ஆனால் நீரோட்டம் திசை மாறி இருக்கிறது அமெரிக்கா நோக்கி கடல் வெப்பம் கடத்தப்படுகிறது. ஆனால் வருங்காலத்தில் அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்வது உறுதி, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இப்பொழுதைக்கு வெப்பம் இருப்பதால் நிகழ்வுகள் உருவாகத்தானே செய்யும். ஆசிய பக்கம் வெப்பம் உயர்ந்திருப்பது நிகழ்வுகளை உருவாக்க செய்யும். ஆசிய பக்கம் நிகழ்வுகளை கொண்டு வரும். அது இந்திய பருவமழையை, தென்மேற்கு பருவமழையை இறுதி கட்ட நாட்களிலே தீவிரத்தை கொடுக்கும். ஜூன் ஜூலையில் பெய்ய வேண்டிய மழையை ஆகஸ்டிலும் செப்டம்பர் அக்டோபரிலும், குறிப்பா செப்டம்பர் அக்டோபர் அதிக மழை பொழிவை கொடுக்கும். அக்டோபர் 16 வரை தென்மேற்கு பருவமழை காலம்தான். அக்டோபர் 17 அப்படியே தலைகீழாக மாறி அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழையாக மாறும். அதுவரை இறுதி கட்டத்தில் தென்மேற்கு பருவமழையே வடகிழக்கு பருவமழை போல ஆந்திர பிரதேசம் அருகே வரக்கூடிய நிகழ்வு காரணமாக ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகாவிற்கு அதிக மழை பொழிவையும், கேரளாவிற்கு அதிக மழை பொழிவையும், மேற்கு தொடர்ச்சி மலைகள், அணைகள், நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு அதிக மழை பொழிவையும் கொடுத்து அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வழக்கமா ஆந்திர பிரதேசத்தில் வசிப்பவர்களையும், ஆந்திர பிரதேச அறிவியலாளர்களையும், வானிலையாளர்களையும் கேளுங்கள், புள்ளி விவரங்களை எடுத்து பாருங்கள். ஆந்திர பிரதேசத்திற்கும் தெலுங்கானாவிற்கும் தெற்கு ஒடிசாவிற்கும் எப்பொழுது மழை பெய்யும்? மழை காலம் ஆந்திர பிரதேசத்திற்கு செப்டம்பர் தான். செப்டம்பர் வந்தால் முன்னெச்சரிக்கை எடுப்பார்கள். அங்கே செப்டம்பர் தான் அங்கே மழை. செப்டம்பரிலே இந்த ஆண்டு பலத்த மழை கொடுக்கும் நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசத்துக்கு வர இருக்கிறது. ஆக இவையெல்லாம் அறியாமல் தயவு செய்து மிகப்பெரிய அளவிலே விவசாயிகளை அச்சமூட்டும் வகையில் வார்த்தைகளை பயன்படுத்துவது என்னை வேதனைப்படுத்துகிறது. அதே போல விவசாயிகள் அனைவருமே நிலங்களை விற்பனை செய்வதாகவும், இதற்கு என்ன செய்ய 2027 எப்படி இருக்கும், 27 இதை விட மோசம் என்றால் விற்பனை செய்து விடுகிறேன் என்று கேள்வி எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஒவ்வொரு விலை உயர்வும், ஒவ்வொரு எல்லாமே பருவ மழையை பொறுத்து இருக்கு. இந்த ஆண்டு தெலுங்கானாவிற்கு செப்டம்பரில் அதிக மழை இருக்கு, கர்நாடகாவிற்கு இருக்கு, கர்நாடகாவின் மகாராஷ்டிரா பகுதிகளுக்கு இருக்கு, கோவா பகுதிக்கு இருக்கு செப்டம்பர் அக்டோபர்ல. பொறுத்திருந்து பாருங்கள். நிகழ்வோட வழித்தடம் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, கோவா வழியாக, மகாராஷ்டிரா வழியாக பயணிக்கும். ஆக அந்த நேரத்தில் தமிழ்நாட்டிலும் காற்று சுழற்சி, இணைப்பு சுழற்சி ஏற்படுத்தி கொண்டு மழை பொழிவை கொடுக்கும். ஆக செப்டம்பர் அக்டோபர் நிறைய மழை. இப்பொழுது பெய்து கொண்டிருக்கூடிய மழை இந்த 10ஆம் தேதி வரை, பிறகு 5 நாள் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் மழை இருந்து கொண்டிருக்கும், முற்றிலுமாக விலகாது. தென்மேற்கு பருவமழையும் இருந்து கொண்டிருக்கும், முற்றிலுமாக விலகாது. இந்த மாத 18ஆம் தேதிக்கு மேல் மீண்டும் வலுப்பெறும் பலத்த மழை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். செப்டம்பர் அக்டோபர் நிறைய மழை இருக்கு. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 18. நல்லா புரிஞ்சுங்க. அக்டோபர் 18 தொடங்கியதிலிருந்து சிறு சிறு நிகழ்வுகள் வந்து அதிக மழை தரும். சிறு நிகழ்வே அதிக மழை தரும். நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இது சின்ன காற்று சுழற்சி தானே, அது கொட்டும் பாருங்க. அப்போ விவாதம் வரும். என்னங்க புயல் தானே அதிக மழை தரும், இந்த சின்ன காற்று சுழற்சி எப்படி மழை தருது? தரும். நீராவியை அதிகமாக கொண்டு வந்து கரையேற்றும் பொழுது அதற்கு சமமாக குளிர்ந்த காற்று வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து வந்தால் நீராவி முழுமையாக நீராக மாற்றப்படும். ஆகவே புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது பசிபிக் பெருங்கடல்ல எல்னினோ வலுவாக இருக்கும் பொழுது, அதாவது அமெரிக்க பக்கம் வெப்பம் இருந்திருக்கும் பொழுது, MJO இந்திய பெருங்கடலில் நீடிக்கும். கண்டிப்பா காற்று குவிதலை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கும், மழைப்பிடிப்பை ஏற்படுத்தும். அக்டோபர் தொடக்கத்தில் இருந்து, அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடக்கத்தில் இருந்தே வலுத்த மழை இருக்கும். மழை நாட்கள் அதிகம், இடைவெளி நாட்கள் குறைவு. அக்டோபரை விட நவம்பர் கூடுதல், டிசம்பரும் கூடுதல். ஜனவரியில் முற்பகுதி 10 தேதி வரைக்கும் வலுத்திருக்கும். சரி, 2027 கோடை கண்டிப்பா வெயில் அதிகமா தான் இருக்கும். அதுல பிரச்சனை, அது வெயில் அதிகம் தான். அதுக்குத்தான் நம்ம சொல்றோம், வடகிழக்கு பருவமழையை நீங்கள் சேமிக்க வேண்டும். பண்ணை குட்டைகளை அகலப்படுத்த வேண்டும், ஆழப்படுத்த வேண்டும், புதிய பண்ணை குட்டைகள் அமைக்க வேண்டும். மழை நீரை சேகரிக்கும் பொழுது உடைப்படுத்தி அது வெளியேறி விடாமல் கரைகளை வலுப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய நீண்ட கால அறிக்கையாகவும் வந்து கொண்டிருக்கு. சரி, வடகிழக்கு இந்த ஆண்டு இப்படி இருக்க 2027 கோடை கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். கோடை மழை எப்படி இருக்கும்? முன்கூட்டியே தொடங்க வாய்ப்பு இருக்கு கோடை மழை. அதாவது சரி, கோடை மழை சரி, தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் வெயிலுக்கிடையே கோடை மழை வலுவாக இருக்கும். அதனை தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை, கோடை மழை வலுவாகவும், வெயிலுக்கு பின் இடிமழை வலுவாகவும், இடிமின்னல் கூடுதலாகவும், தூசு மாசு அதிகமாக இருக்கும் பொழுது இடிமின்னல் கூடுதலாகவும் கோடை மழை இருக்கும். வழக்கத்திற்கு அதிகமான இடிமின்னல் இருக்கும் 2027 கோடை மழை. ஜனவரி மாதம் கடல் வெப்பம், கடல் நீரோட்டம் எப்படி இருக்கிறது என்பதை கணித்து தான் அடுத்த ஆண்டு தென்மேற்கு வடகிழக்கை கூற முடியும். ஆனால் அடுத்த ஆண்டும் எல்னினோ இருக்கும். எல்னினோ முழுமையாக அது சூப்பர் எல்னினோவாக மாறி, மீண்டும் எல்னினோவாக மாறி, பிறகு முற்றிலுமாக விலகி அது லானினாவாக மாறுவதற்கு
கண்டிப்பா 2027 இறுதி 28 வரை எடுத்துக்கொள்ளலாம். அது சில மாதங்களிலேயே அந்த கடல் நீரோட்டம் தலையீடாக மாறி அடுத்த ஆண்டு இறுதியிலேயே அது லானினாவாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் கண்டிப்பா கோடையில அது சூப்பர் எல்லினோவாகவோ வலுவான எல்லினோவாகவோ இருக்கும். வடக்கு தென்மேற்கு பருவமழை காலத்துல இந்த ஆண்டு போல் தாமத மழையை பின்மழையை அடுத்த ஆண்டும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு பாருங்கள், அது உங்களுக்கு புரிய வரும், உணர்வீர்கள், நம்பிக்கை பிறக்கும். அடுத்த ஆண்டு அதே போல இருக்கும் என்பதை. அதனால இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.